புரோக்கன் விண்டோ தியரின்னு என்னன்னு தெரியுமா? ஐயோ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, கரெக்டா தெரியல. இந்த புரோக்கன் விண்டோ தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல வந்து ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் தான் உடஞ்சிருக்கு, அதை யாருமே கொஞ்ச நாள்ல சரி பண்ணல அப்படின்னா கொஞ்ச நாள்லயே மத்த ஜன்னல் உடஞ்சு போயிடும். அதாவது மக்கள்லாம் வந்து அதை யாருமே மெயின்டைன் பண்றதே இல்லை அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிட்டு மிச்ச ஜன்னல்களே உடச்சிருவாங்க. மத்த உடச்சாலும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உடச்சிருவாங்களாம். கரெக்ட். இப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீட்டா இருக்கிற இடத்துல 2 பேர் குப்பை போட்டிருக்காங்கன்னா அது எடுத்து வைக்கலன்னா நம்மளும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும். இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். இதை வந்து 1994 நியூயார்க்ல வந்து பெரிய ஸ்கேல்லே ட்ரை பண்ணியிருக்காங்க. ரூடி ஜூலியானிங்கிறவர் வந்து 1994ல மேயர் ஆகிறாரு நியூயார்க்குக்கு. அப்போ வந்து அங்கே நிறைய கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னு பாக்குறப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சின்ன சின்ன கிரைம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த கிராஃபிட்டி பண்றது, பொது சொத்துக்கு நாசம் பண்றது, டிஸார்டர்லி கான்டக்ட், இப்போ டிக்கெட் எடுக்காம சப்வேல டிராவல் பண்றது, நம்ம பஸ்ல டிக்கெட் எடுக்காம போறாங்களே, இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் முதல்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் டேமேஜா இருக்கோ அந்த சப்வே கார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புது சப்வே கார்ட்ஸ் போட்டுறாங்க. எல்லா கிராஃபிட்டி டேமேஜஸையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதனால எந்த அளவுக்கு கிரைம்ல சேஞ்ச் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சின்ன சின்னதான், ரொம்ப பயங்கரமான ஆள்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் நல்லா பெருசாவே சேஞ்சஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரஃப் எஸ்டிமேட் என்னன்னா 72% ஆஃப் எல்லா கிரைம்ஸுமே கம்மியா இருக்கு. மேஜர் கிரைம்ஸ் வந்து 50ல இருந்து 60%. மேஜர் கிரைம்ஸ்னா மர்டர் இந்த மாதிரியான கிரைம்ஸ்ல 50 to 60% டிராப் ஆயிருக்கு. இந்த விஷயம் நம்ம பர்சனல் லைஃப்லயும் ஒத்து வரும். இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து ஆர்கனைஸ்டா பண்ணாம இருக்கோம் அப்படின்னா அதே காரணமா வச்சுட்டு நம்ம மற்ற விஷயங்களையும் நம்ம சரியா செய்யாம போட்டே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு வேளை நம்ம செய்யாம வச்சிருக்கோம், அது பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அது இது செய்யாம தானே இருக்கு, இன்னொன்னே அது பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம்னா என்ன எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து செஞ்சாலும் சொல்லி அது பயங்கரமா பயில போயிடும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா எல்லாமே இப்படி கிளீன் ஆயிட்டு வந்துடும். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி சப்ஸ்கிரைப்